இப்போ பொதுவா குருவினுடைய பார்வையே வந்து பல புண்ணிய விஷயங்களை கொடுக்கும். அவர் வந்து ஒரு சுப ராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப பொது பலன்கள்ல பார்க்கும் பொழுது நிறைய இடையூறுகளும் இந்த குரோதி ஆண்டு அப்படிங்கறதுனால ஸ்தானம் எங்க நிக்கிறது வச்சுதான் பொது பலனை பார்க்கணும். பார்வைகள் என்பது ராசிக்கு பார்க்கணும். இப்ப கன்னி ராசி 5ஆம் பார்வையாக விசேஷமா பார்ப்பேன். குருவுக்கு 2 பார்வை விசேஷம், 5, 9. 9ஆம் பார்வை வந்து மகரம், அந்த ராசிக்கு மிக விசேஷம். சமசப்தம பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு. அதில் 7ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார். இந்த பார்வை வந்து ராசிகளுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம். ஆனால் குரு ஒரு வீட்டுக்கு வருவது, சனி ஒரு வீட்டுக்கு வருவது தான் உலகத்தினுடைய பொதுவாக சொல்லக்கூடிய அமைப்பு. அதில் பார்வைகள் எல்லாம் வந்து இப்போ கன்னிராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெட்டர்மெண்ட் கிடைக்கும், விருச்சகத்துக்கு கிடைக்கும், மகரத்துக்கு கிடைக்கும். அதுபோல் இந்த பார்வை பலனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பார்வை படக்கூடிய இடம். இப்போ மேஷத்துக்கு வந்து 6ஆம் இடத்தில் குருவுடைய சிறப்பு பார்வைப்படுவதனால தேக ஆரோக்கியம் தெம்பாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடன் அமைப்பிலேருந்து மீளக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். இதெல்லாம் பார்வையால் ஏற்படக்கூடிய விசேஷம் 12 ராசிகளுக்கு உண்டு. ஆனால் ஸ்தான பலத்தில் எந்தெந்த கிரகம் எப்படி இருக்குது பார்த்து தான் உலகத்துக்கு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்வதற்கு உண்டான அமைப்பு.